இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த மாதத்துல நம்ம இயேசு அதிசயங்களை செய்கிறவர் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். நம்முடைய தேவைகளை அதிசயமாய் அவர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை அதிசயமாய் சுகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதிசயமாய் நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறார். பிசாசின் கிரியைகளை அழித்து போடுகிற தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இயற்கைக்கு மேல அவர் அதிசயம் செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் இயற்கையை உண்டாக்கின தேவன். அந்த உலகத்துல உள்ள எல்லா காரியங்களையும் படைத்த தேவன் அந்த இயற்கைக்கு அவர் கட்டளையிடும் போது அது என்ன செய்து அடங்குகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 8:27 அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அப்படிப்பட்டதான வல்லமையுள்ள தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அநேக காரியங்களை நம்ம இந்த நாட்களை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். அவர் அதிசயமாய் நம்முடைய வாழ்க்கையில செயலாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி இயற்கையான காரியங்கள்ல கூட ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அந்த அதிகாரத்தை அவர் பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த புயலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு சொல்றாரு. இந்த புயல் படகுல ஆண்டவரும் சீஷர்களும் போயிட்டு இருக்காங்க. அப்போ புயல் அடிக்கிறது, கடல்ல கொந்தளிப்பு ஏற்படுகிறது. அப்போ அவங்க என்ன செய்றாங்க, ஆண்டவரே நாங்க மடிந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கவலைப்படுகிறவர்களாக காணப்படுகிறாங்க. அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு சொன்னோடனே காற்றும் கடல் என்ன செய்தது, அமைதல் உண்டானது, அமைதி ஆயிற்று அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயற்கையே ஆண்டவர் என்ன செய்யறாரு, கட்டுப்படுத்துறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த காற்றுக்கு கடலுக்கு எல்லாவற்றிற்கும் அவர் எல்லையை நியமித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோபு 38 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சூரியன், அவர் ஒவ்வொரு காரியங்களுக்கும் அப்படி அந்த எல்லையை உருவாக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எந்த இடத்துல சூரியன் உதிக்கணும், எப்படி காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த புயலின் நடுவுல இருக்கிற சீஷர்கள் ஆண்டவரோடு தான் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்றாங்க, கவலைப்பட்டார்கள். ஐயரே நாங்க மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்வில காணப்படுகிற ஒவ்வொரு புயல் போன்ற சூழ்நிலைகள், போராட்டமான சூழ்நிலைகள், புயலை போன்று நம்மை வீசும்போது அதை நம்ம எதிர்கொள்ள முடியாதபடி நம்ம கலங்கி நிற்கும் போது ஆண்டவரிடத்தில் நம்ம இதுதான் சொல்றோம், ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கீங்களா, என் கூட இருந்தா நான் இதெல்லாம் எனக்கு நடக்காதே, இந்த காரியத்துல எனக்கு இன்னும் அற்புதம் நீங்க செய்யலையே, இந்த புயல் இன்னும் என் வாழ்க்கையில அடங்கலையே, பல வருடங்களாக இந்த புயல் என்னை நோக்கி வீசி கொண்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில அநேக குழப்பமான காரியங்களை நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்லி கொண்டிருப்போம். ஆனா ஆண்டவர் இப்படிப்பட்ட செயல்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம விசுவாச குறைவுள்ளவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆண்டவர் என்ன செய்றாரு, இறையாதே அமைதலாய் இரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய வார்த்தையினால என்ன சொல்றாரு, அந்த வார்த்தை என்ன செய்யறது, அது அமைதிப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான போராட்டமான சூழ்நிலைகள், பிரச்சனையான சூழ்நிலைகளை மாற்ற தேவனால முடியும். அவர் நமக்கு என்ன செய்வாரு, அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க மாட்டேங்கிறோம். நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இதை மாற்றுங்க, இந்த பிரச்சனையை மாற்றுங்க, இந்த போராட்டத்தை மாற்றுங்க, இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க செய்யுங்க, இந்த வல்லமை எனக்கு தாங்க, இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில இருக்கிறது அதை மாற்றி போடுங்க, எனக்கு இந்த காரியங்கள்ல எனக்கு இந்த தேவை இருக்கு, எனக்கு தாங்க, எனக்கு சுகவீனத்தை இருக்கு, எனக்கு பலன் தாங்க இப்படின்னு சொல்லி அநேக காரியங்களுடைய கடன் பிரச்சனையை மாற்றுங்க. இந்த வாழ்க்கையில குடும்பத்துல காணப்படுகிற போராட்டமான சூழ்நிலைகள், சமாதானமான மற்ற சூழ்நிலைகள், சண்டை சச்சரவுகளுக்கு மத்தியில வாழ்கிறேன், நிந்தைக்குள்ள மத்தியில வாழ்கிறேன், இப்படிப்பட்டதான புயலான போராட்டமான சூழ்நிலைக்குள்ள வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்கள் அங்கலாய்க்கிறவர்களாக காணப்படுகிறோமே வெளியே ஆண்டவரிடத்துல விசுவாசம் மற்றவர்களாக, விசுவாச குறைவுள்ளவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இன்னும் அடங்கல, புயல்கள் இன்னும் ஓயல அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய வேலை வரும்போது ஆண்டவர் செய்வார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையில நாம் நம்பிக்கை அற்றவர்களாக,
விசுவாசம் அற்றவர்களாக, விசுவாச குறைவுள்ளவர்களாக நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் செய்வார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது இது இப்படிதான் இருக்கும், என் வாழ்க்கையில இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாச குறைவுள்ள வார்த்தைகளை நம்ம அறிக்கையிடுறோம். நம்முடைய வாழ்வில விசுவாசம் அற்றவர்களாக கூட நிறைய நேரங்களில் நம்பிக்கையற்றவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்து நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆண்டவரோடு இருந்த சீஷர்களும் ஆண்டவர்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க, உங்களுக்கு கவலை இல்லையா, நாங்க மடிந்து போகிறோமே அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அந்த சூழ்நிலையில ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த புயல் போன்ற சூழ்நிலைகள், இந்த போராட்டமான சூழ்நிலைகள்ல ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் அதிசயத்தை செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் அத்தி மரத்தை சபிக்கிற நிகழ்ச்சியை நம்ம பார்க்கலாம். அத்தி மரத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இலைகள் காணப்பட்டது. இலைகளே தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்போ அது செழிப்பான அத்தி மரமாய் காணப்பட்டது. அந்த அத்தி மரத்துல கனி இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் அதை சபித்தார். அடுத்த நாள் அது என்ன செய்து பட்டு போயிற்று அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு மரம் பச்சையா இருக்கு அப்படின்னா ஒரே நாள்ல அது என்ன செய்யாது, பட்டு போக வாய்ப்பு கிடையாது. இயற்கையை ஆண்டவர் கட்டுப்பாட்டுல வைத்திருந்தார், அவர் சபித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல நீதிமொழிகள்ல வசனம் சொல்லப்படுகிறது, ஜீவனும் மரணம் நாவின் அதிகாரத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லி. நம்முடைய வாழ்வில ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை தந்திருக்காரு. என்ன அதிகாரம் அப்படின்னா, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்ம அதிகாரப்படுத்திருக்கிறார். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கிறோம். அநேக நேரங்கள்ல இந்த அத்தி மரத்தை சபிக்கிறது போலதான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சபித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நம்ம சபித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்ல, போராட்டங்களை, நம்முடைய வார்த்தைகளை நம்ம அப்படிதான் நெகட்டிவா நம்ம யூஸ் பண்றோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களும் பிரச்சனைகளும் புயல்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம சிந்தித்து பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம். எப்படி நம்முடைய வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்துறோம், நம்முடைய வார்த்தைகளினால பிள்ளைகளை கட்டப்படுகிறவர்களாய் நம்ம செய்கிறோமா, ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்கிறோமா, இல்ல சபிக்கிறவர்களாய் செய்கிறோமா? பிள்ளைகளுக்காக மணிக்கணக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா பிள்ளைகளை நம்ம என்ன செய்யறோம், வார்த்தைகளினால நம்ம சபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். நீ இப்படிதான் போவ, நீ உனக்கு இதெல்லாம் இது பண்ணாது அப்படின்னு சொல்லி நம்ம நெகட்டிவான வார்த்தைகளை சொல்லும் போது அது அப்படியே ஆகும். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய நாவினால நம்ம என்ன செய்யணும், ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுகிறவர்களாக காணப்படணும். அதே போல அநேக நேரங்கள்ல நம்ம ஆண்டவரை துதிக்கிற இந்த வாயில மற்றவர்களை சபிக்கிறவர்களாகவும் மற்றவர்களை குறித்து பேசுகிறவர்களாகவும் நம்ம காணப்படுகிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து மாறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. இப்படிப்பட்டதான காரியங்கள் மாறினால் ஒழிய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்காது. ஆனா ஆண்டவர் இயற்கையில என்ன செய்யறாரு, ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கிறார். இயற்கையே அவருடைய கட்டுக்குள்ள இருக்கிறது. அப்படி சொல்லும் போது நம்முடைய வாழ்வும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற புயல்கள், கொந்தளிப்பான சூழ்நிலைகள், போராட்டமான சூழ்நிலைகளும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு அப்படின்றதுதான் இந்த நாளுக்குரிய சிந்தனை. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம இருக்கும்போது, ஏற்ற வேலை வரும்போது அவர் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுகிறவராக, புயலை அடக்குகிறவராக, அவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்கிறவராக காணப்படுவார் அப்படின்றது எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளினால, நம்முடைய நாவின் அதிகாரத்தினால ஜீவனான வார்த்தைகளையும் ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் பேசணும். அதே போல அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இயற்கையே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. நம்முடைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. எதுவும் நம்மளை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இந்த பிரச்சனையில நான் அமிழ்ந்து போயிருனோ, என் குடும்பம் இல்லாம போயிருமோ, இந்த பிரச்சனையினால என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவார்களோ அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்க வேண்டிய சிச்சுவேஷன் இல்லை. ஆண்டவர் அதை உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறாரு. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக அந்த உலகத்துல வந்தார். ஒருவேளை பிசாசினால வருகிற போராட்டங்கள், புயலான சூழ்நிலை எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. அவர் ஏற்ற வேலை வரும்போது எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்கிற தேவனா இருக்கிறார். அதிசயமாய் உங்களை வழி நடத்துகிறவராய், அதிசயமாய் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த புயலை மாற்றுகிறவராய், போராட்டங்களை மாற்றுகிறவராய், பிரச்சனைகளை மாற்றுகிறவர்களாய், தேவைகளை சந்திக்கிறவராய், குறைவுகளை நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? இப்படிப்பட்டதான காரியங்கள் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இயற்கையில ஆண்டவரே ஒரு கட்டுப்பாட்டு வைத்து அதிசயத்தை செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். ஆண்டவரே புயலை ஆண்டவரை அடக்கின தேவனா இருக்கிறீங்க. ஆண்டவரே இசப்பா, இன்னும் அநேக ஆண்டவரை இயற்கைக்கு ஆண்டவரே இசப்பா, நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரை இம்மட்டு வா, மிஞ்சி வராது என்று சொல்லி கடல்களுக்கு எல்லையை வைத்திருக்கீங்க. ஒவ்வொரு காரியங்களும் உடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கீங்க. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள போராட்டங்கள், புயலான சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், நிந்தைக்குள்ள, அவமான
கட்டுமானத்துக்குள்ள, எல்லாவற்றிலும் நீர் ஆண்டவரை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கீங்க. உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எங்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அதனை ஆண்டவரே நீர் மாற்ற வல்லமையுள்ள தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். எந்தெந்த காரியங்கள் ஆண்டவரே எங்களால முடியலன்னு சொல்லி நாங்கள் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறோமோ, கவலையோடு இருக்கிறோமோ, ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கீங்க, ஆனா நாங்க ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமோ, உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கிறவர்களாக காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் எங்களுக்கு மாற்றித்தர நீர் அதிசயமா அதை செய்ய உம்மால் முடியும் அப்படின்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். அப்படி செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென்.